தினமும் நாம செய்யக்கூடிய வேலைகள்ல தான் நாம் பணக்காரன் ஆகிறோமா இல்ல ஏழையாவே சாகுறோமான்றது இருக்குது. ஏழையாவே பிறக்கிறது நம்ம தப்பு இல்ல, ஆனா ஏழையாவே சாகுறது முழுக்க முழுக்க நம்மளுடைய தப்பு தான். ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கிறாங்க, பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆயிட்டே இருக்கிறான். இது நிறைய பேர் சொல்லி நாம கேட்டிருப்போம். உண்மையும் அதுதான். எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டா யாரு பணக்காரர்களுக்கு வேலை பார்ப்பாங்க? இந்த உலகத்துல நமக்கு காட்டுற பல விஷயங்கள் மாயமானது. அது உண்மை மாதிரியே தெரியும், ஆனா உண்மை கிடையாது. பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏழை ஏழையாவே இருக்கணும். அப்படி ஏழை ஏழையாவே இருக்கிறதுக்கு பணக்காரர்கள் உருவாக்கி வச்சதுதான் இந்த மேட்ரிக்ஸ். கேட்கறதுக்கு சில பேருக்கு சிரிப்பா இருக்கும், சில பேருக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு வகையான சிஸ்டம். இந்த சிஸ்டமை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சவன் அந்த சிஸ்டமை உடைப்பான், புரியாதவன் அந்த மேட்ரிக்ஸ்லயே மாட்டிட்டு முழிப்பான். If you want to break the system, you have to understand the system. சரி, இந்த மேட்ரிக்ஸ்னா என்னன்னு சுருக்கமா பாத்திரலாமா? இந்த மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற நாம பொதுவா என்ன செய்வோம்? சின்ன வயசுல ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க, நீ இதை தான் படிக்கணும், இதை தான் எழுதணும்னு சொன்ன உடனே ஒரு மெமரி கார்டு பண்ற வேலையை நீ பண்ணுனா அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம். அதிக மதிப்பெண்கள் எடுத்தா நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ்லயும் அதே மெமரி கார்டு பண்ற வேலையை செஞ்சா அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம், நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் நல்லா சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு அதே வேலையை செஞ்சு சம்பாதிச்சு 60 வயசுல ஏதோ ஒரு மூலையில வீடு கட்டி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கும் போது செத்து போயிடும். இதுல பாதி பேருக்கு மேல வேணா 60 வயசுக்கு மேல உயிரோட இருந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா you are in matrix. உங்க மூளையில இதுதான் வாழ்க்கைன்னு உங்களை நம்ப வச்சிருக்காங்க. அதனால யார் என்ன சொன்னாலும் இதை உங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்ப இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும். ரொம்ப என்னம்னா இந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஒரு குப்பை அல்றவங்க இருக்கிறாங்க, ஒரு டிரைவர் இருக்கிறாரு, மூட தூக்கும் தொழிலாளி இருக்கிறாரு, இன்ஜினியர் இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் டெவலப்பர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக உழைக்கிறாங்க? சாப்பிட்றதுக்காக தான் உழைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you are wrong. பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. பணம் தான் இந்த மேட்ரிக்ஸ் உலகத்துல பெரிய ரோல் பிளே பண்ணுது. உண்மையை சொல்ல போனா இந்த பணத்தை நோக்கி ஓடுறது தான் மேட்ரிக்ஸ். ஆனா அதுவே அந்த பணம் உங்ககிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சாதான் இவ்வளவு நாள் நான் மேட்ரிக்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கிறேன் அப்படின்றதே உங்களுக்கு புரிய வரும். நீங்க நினைக்கலாம், அப்ப யாருமே ஸ்கூலுக்கு போக வேண்டாமா, காலேஜுக்கு போக வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னு. தன்னுடைய குடும்பம் வறுமையில இருக்குதுன்னா வேலைக்கு போகிறத தவிர்த்து வேற எதையுமே உங்களால செய்ய முடியாது. அதனால நீங்க மேட்ரிக்ஸ்குள்ள வந்துதான் ஆகணும். எஜுகேஷனை நான் தப்பு சொல்லவே இல்லை, எஜுகேஷனோட சிஸ்டம் தான் நான் தப்பு சொல்றேன். எத்தனையோ பேர் இன்ஜினியர்னு சொல்லி கெத்தா சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அதுல பாதி பேர் ஏதோ ஒரு கூலி வேலை பாக்குறாங்க. ஏன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் இன்ஜினியர் படிச்சதுனாலதான் வேலை கிடைக்கலன்னு நீங்க நினைக்கலாம். உண்மை என்னன்னா அந்த வேலை கிடைக்காத நபர்களுக்கு உண்மையிலேயே இன்ஜினியரிங்னா என்னன்னு தெரியாது. இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, எந்த படிப்பை படிச்சாலும் அதை குருட்டுத்தனமா மனப்பாடம் பண்ணாம அதை புரிஞ்சு படிக்கணும். அதை வாழ்க்கையின் அனுபவங்களோட ஒப்பிட்டு படிக்கணும். அப்படி படிச்சாதான் அது என்னைக்குமே மறக்காது. அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவும் முடியும். அதுக்கு அடுத்ததா என்ன படிச்சாலும் அதுக்கப்புறம் ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். இங்க ரேபிடோ ஓட்டுற பல இன்ஜினியர்ஸ்க்கு ஸ்கில் நாலேஜ் ரொம்பவே கம்மியா இருக்கும். அது கம்யூனிகேஷன் ஸ்கில்லா கூட இருக்கலாம். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க உழைச்சாதான் உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற சூழ்நிலை இருக்குதுன்னா மேட்ரிக்ஸை உடைக்கிறத பத்தி நீங்க யோசிக்கிறது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியும். அப்ப இந்த மேட்ரிக்ஸை யார் உடைக்கலாம்னா, நீங்க உழைச்சுதான் உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, உங்களை நீங்க பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு உங்க பெத்தவங்க சொல்றாங்கன்னா கண்டிப்பா மேட்ரிக்ஸை உடைக்க நீங்க தகுதியானவர் தான். சரி, இந்த மேட்ரிக்ஸை எப்படி உடைக்கிறது? மேட்ரிக்ஸ்ல ஓடுற எல்லாருமே பணத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. நீங்களும் பணத்தை நோக்கி தான் ஓட போறீங்க. ஆனா மத்தவங்க மாதிரி எல்லாரும் ஓடுற பாதையில நீங்க ஓட போறதில்ல. உங்களுக்கான தனி பாதையில நீங்க பயணிக்கும் போதுதான் உங்களுக்கான கதவுகள் திறக்கும். அப்படி கதவுகள் திறந்ததுக்கு அப்புறம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், மாசம் 2 லட்சம் ரூபாய் அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு செய்தியை கேட்கும் போது உங்களுக்கு பொறாம வராது. ஏன்னா மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல போற இந்த 9 பழக்கங்களை வழக்கமாக்குறது மூலமா மேட்ரிக்ஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். அது என்னன்னு பாத்திரலாமா? நம்பர் 1, பேட் அட்வைஸ். 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு கஷ்டப்படுற ஒரு நபர்கிட்ட எப்படி வாழ்க்கையில பணக்காரன் ஆகுறது அப்படின்னு கேட்டா அதுல 90% நபர்கள் அதுக்காக முயற்சி கூட பண்ணாதவங்களா தான் இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதில், எல்லாராலையும் பணக்காரன் ஆக முடியாது, அதுக்கெல்லாம் யாராவது பணம் கொடுத்துருக்கணும், இல்லனா என்னோட ஓனரோட அப்பா மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்திருக்கணும், அப்படி இருந்தாதான் என்னால பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெகு சில மக்களுக்கு மட்டும்தான் இதனுடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். அப்ப இந்த 90% மக்கள் கிட்ட இருந்து அறிவுரை கேட்கறத முதல்ல நீங்க நிறுத்தணும். அப்ப யாருகிட்ட அறிவுரை கேட்கலாம்?
நம்பர் 1, மென்டார்ஸ். நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி அந்த துறையில இருக்கிறவங்க கிட்ட அறிவுரை கேட்கறது தான் நல்ல விஷயம். நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு அதுல தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அதுல ரெக்கவர் ஆகி வெளியே வர்றதுக்கு பதிலா நீங்க பண்ண அதே தப்ப அந்த மென்டார்ஸும் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க அந்த தப்ப பண்ணாமலே வெற்றியை நோக்கி போகலாம். நம்பர் 2, கோச்சஸ். நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பிகினரா எந்த எக்யூப்மெண்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே அதை கத்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சாலும் இந்த ஒர்க் அவுட் இந்த தசைக்கானதுன்றத உங்களால உணர முடியாது. அதை நீங்க கண்டிப்பா கத்துக்கணும்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கான ஒரு கோச் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அனுபவம் மூலமா வெறும் 5 இல்லைன்னா 6 மாசத்துல இதை கத்துக்க முடியும். சோ கோச்சுக்கு செலவு பண்ண என்னைக்குமே யோசிக்காதீங்க. அவங்க கிட்ட இருந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்க முயற்சி பண்ணுங்க. நம்பர் 3, பேர்ஸ். உங்களை மாதிரியே முயற்சிக்கிறவங்க. இது கிட்டத்தட்ட மென்டார்ஸ் மாதிரி தான். ஆனா உங்களுடைய அதே அனுபவம் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி அனுபவங்கள் இருக்கும். அதனால அவங்க கிட்ட இருந்து அறிவுரை கேட்கறதும் நல்ல விஷயம் தான். நம்பர் 2, கால்குலேட்டட் ரிஸ்க். உங்ககிட்ட இப்ப 100 ரூபாய் இருக்குது. அந்த 100 ரூபாயில 1 ரூபாய் முதலீடு செய்யறது மூலமா 10 ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்க முதலீடு பண்ணக்கூடிய தொழில் எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சா உங்க 100 ரூபாய் காலியாகும்? 100 தடவை. அப்ப நீங்க 50 தடவை தோத்து போனாலும் 50 ரூபாய் தான் கம்மியா இருக்கும். ஆனா 5 முயற்சி வெற்றி பெற்றா போதும், நீங்க இழந்த 50 ரூபாயையும் எடுத்துடலாம். இதை தான் கால்குலேட்டட் ரிஸ்க்னு நான் சொல்றேன். நீங்க 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறீங்கன்னா ரிஸ்க் எடுக்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும். அதிக பணம் தேவை. அதிக பணம் வேணும்னா நீங்க வேலை பார்த்தெல்லாம் சம்பாதிக்க முடியாது. அப்ப தொழில் பண்ணா மட்டும்தான் முடியும். அந்த தொழிலை கத்துக்கிறதுக்கு உங்க ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போகணும்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க, தைரியமா போங்க. ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுத்து கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் வெற்றி பெறணும்னு அவசியமே இல்லை. அதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயம் 10-15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். மேட்ரிக்ஸ்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற பல பேருக்கு ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கும். இந்த வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எது தெரியுமா? ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பாருங்க. அதுல பல விஷயங்கள் தோல்வி அடையலாம், வெகு சிலது மட்டும் வெற்றி அடையலாம். ஆனா அந்த வெகு சில வெற்றி மட்டுமே உங்களை வேற இடத்துக்கு கொண்டு போயிடும். அதனால ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க. நம்பர் 3, trying to get rich quick. மேட்ரிக்ஸை உடைக்கணும்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உடனே பணக்காரன் ஆகணும்ன்ற எண்ணம் வரும். ஓவர் நைட்லலாம் பணக்காரன் ஆகவே முடியாது. பணக்காரன் ஆகணும்னா ஒரு சரியான திட்டம் இருக்கணும். அந்த திட்டத்தை செயல்படுத்தினதுக்கு அப்புறம் ஒரு சரியான சிஸ்டம் இருக்கணும். இப்படி பண்ணாதான் ஒரு 5ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய பணக்காரன் ஆக முடியும். உங்களுக்கு தோணலாம், பணக்காரன் ஆகணும்னு சொல்ற, ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு. நான் சொன்னா மட்டும் அதை நீங்க செஞ்சிட போறீங்களா? சரி, இருந்தாலும் சொல்றேன். நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா பெரிய பெரிய பிசினஸ்லாம் பண்ணணும் அவசியமே இல்ல. சின்ன பிசினஸ் பண்ணாலே போதும். சின்னதா ஒரு ஐடியா சொல்றேன். அமேசான்ல பொருள் விற்கிறது மூலமா உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும். நம்ப முடியுதா? உண்மைதான். அமேசான்ல பொருள் வித்தா எப்படி ப்ரோ கோடீஸ்வரன் ஆக முடியும்? அதுலலாம் எவ்வளவு காம்படிஷன் இருக்கும். எனக்கு அமேசான்லலாம் ஆர்டர் போட மட்டும்தான் தெரியும். நான் எப்படி விற்க முடியும்? அந்த பொருளை நான் யார்கிட்ட இருந்து வாங்குறது, என்ன ரேட்ல விற்கிறது, இப்படி எதுவுமே தெரியாது. நான் எப்படி அந்த தொழிலை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் தேடுங்க. ஆனா அமேசான்ல பொருள் வித்து கோடீஸ்வரன் ஆகலாம். யூடியூப்ல எல்லாமே இருக்குது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த பொருளை வாங்கணும், எவ்வளவு ரேட்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ணி வெற்றி பெற்றீங்கன்னா அதிக பணம் சம்பாதிச்சிருப்பீங்க. அதிக பணம் சம்பாதிச்சிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உழைக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட வாழ்க்கைய நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. நம்பர் 4, ட்ரேடிங் டைம் ஃபார் மணி. பல பேர் இந்த தவறு தான் செய்யறாங்க. ஒரு 40-50 சம்பளத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. 30 வருஷத்துக்கு ஒரே கம்பெனியில வேலை பார்த்து நான் இவ்வளவு லட்சங்களை நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நேரத்தை அதிகமா அடகு வச்சு பணத்தை சம்பாதிக்கிறவங்க தான் மேட்ரிக்ஸ்ல மூழ்கி கிடப்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தி பேசினாலே கோபம் தான் வரும். நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு பதிலாக பணத்தை அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருப்பாரு. அப்போ ஒரு வருஷம் அவர் கஷ்டப்பட்டாதான் அந்த 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுவே ஒரு நபர் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா அந்த நபர் சம்பாதிச்ச 6 லட்சத்தை 6 மாசத்துல சம்பாதிச்சிருப்பாரு. அந்த நபரை கம்பேர் பண்ணும்போது இந்த நபருக்கு 6 மாசம் மிச்சமாகுது. நான் அப்பவே சொன்ன மாதிரி தான், மேட்ரிக்ஸை உடைக்கணும்னா நீங்க தொழில் செஞ்சா மட்டும்தான் முடியும். அந்த தொழிலை ஒரு வேலைக்கார மாதிரியும் செய்யலாம், ஒரு முதலாளி மாதிரியும் செய்யலாம். இதுல மொத்தம் 3 லெவல் இருக்குது. லெவல் 1 எம்ப்ளாய்.
நீங்க எம்ப்ளாய் மைண்ட் செட்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய தொழில் ஒரு பிசினஸ் மாடலா இல்லாம சுய தொழில் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தொழில நீங்க தான் முழுக்க முழுக்க இருக்கணும். அந்த தொழில வியாபாரம் பண்றதா இருக்கட்டும், கணக்கு போடுறதா இருக்கட்டும், ஒரு பொருளை உருவாக்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க தான் செஞ்சாகணும். நம்ம ஊர்ல பல பேருக்கு சுய தொழில் எது பிசினஸ் எதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. சுய தொழில் பண்றது தப்பில்ல, அதுலயே உங்களால சில லட்சங்களை சம்பாதிக்க முடியும். அதுதான் மேட்ரிக்ஸை உடைக்கிறதுக்கான முதல் படி. ஆனா அதை மட்டுமே நம்பி இருந்தீங்கன்னா அந்த லெவல் 1லயே முடங்கி இருப்பீங்க. லெவல் 2 ஆண்டர்பிரனர். உங்க தொழில் சின்னதிலிருந்து பெருசா ஆகும்போது அதிக வருவாயை எடுக்க முடியும். அந்த நேரத்திலையும் நீங்க எம்ப்ளாய் மைண்ட் செட்ல இருந்து ஒரு வேலையை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு அதை செய்ய முயற்சி பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அலிபாபாவோட ஃபவுண்டர் எப்பவுமே சொல்லுவாரு, எனக்கு சாஃப்ட்வேர் தெரியாது, எனக்கு டெக்னாலஜி தெரியாது, நான் எப்பவுமே என்னோட ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்புளை தான் நான் தேடி போவேன்னு சொல்லுவாரு. அவங்கள ஏன் கூட சேர்த்துக்குவேன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி தான் நானும் சொல்றேன். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியலனா அதை நேர்த்தியா செய்யறவங்களை ஹையர் பண்ணிக்கோங்க. அதுக்கான தொகையை கொடுக்கறது மூலமா நீங்க நினைச்ச விஷயமும் தெளிவா நடக்கும், நிறைய நேரமும் மிச்சமாகும். லெவல் 3 பில்டிங் எம்பையர். இதுதான் 3வது கட்டம். ஒரு தொழில் முனைவோர் ஆனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும். இந்த நேரத்துல தான் பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க தொழிலாளியாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால எப்பவுமே பணத்தை உங்களுக்காக உழைக்க வைக்கணும். அதை தான் அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்ல போறேன். நம்பர் 5, பேயிங் ஃபார் ஸ்டேட்டஸ். ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஒரு நபர் பணக்காரர் ஆயிட்டார்னா 2 வகையில மாறுவாங்க. ஒன்னு, கஞ்சத்தனமா செலவு பண்ணி காசை சேமிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால பணம் இருந்தாலும் அதை சந்தோஷமா செலவு பண்ண மனசு வராது, பாக்குறதுக்கு கூட கொஞ்சம் மோசமா இருப்பாங்க. 2வது வகை என்னன்னா, நடுத்தர குடும்பத்துல இருக்கும்போது எதையுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதனால பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் எந்த விதமான முதலீடும் இல்லாம எல்லா பணத்தையும் தாறுமாறா செலவு பண்ணுவாங்க. என்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்காகவே ஆடம்பரமா செலவு பண்ணுவாங்க. இந்த முதல் கட்டம் கூட ஓகே, பெரிய பாதிப்பு கிடையாது. பணத்தை கஞ்சத்தனமா சேமிக்கிறதுனால அவருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இந்த 2வது வகை அவரை மட்டும் இல்லாம அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தும். சரியான மணி மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா மறுபடியும் ஜீரோக்கு வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பணக்காரர்கள் எப்பவும் ஒவ்வொரு பணத்தையும் ஒவ்வொரு வேலை ஆட்களா மாத்துவாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கிற ஒரு நபருக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா பைக் வாங்குறது, கார் வாங்குறது, வீடு கட்டுறதுன்னு தெரிவாங்க. அதுவே ஒரு பணக்கார நபருக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா தங்கம் வாங்குவாரு, பங்கு சந்தையில பங்குகளை வாங்குவாரு, ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி கமர்ஷியலா வாடகைக்கு விடுவாரு, இல்லனா ஒரு காலேஜ் இருக்கிற ஏரியாவை பார்த்து குட்டி குட்டியா நிறைய ரூம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வீடு கட்டி காலேஜ் பேச்சுலர்ஸ்க்கு வாடகை விடுவாரு. அவர் முதலீடு பண்ற ஒவ்வொரு பணமும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். இதை கூட பண்ண வேண்டாம், 1 கோடி ரூபாய ஒரு பேங்க்ல 7% வட்டி தரக்கூடிய ஒரு எஃப்டில போட்டா கூட போதும். மாசத்துக்கு 58,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து விழும். வருஷத்துக்கு 7 லட்சம் ரூபாய், எந்த விதமான உழைப்பும் இல்லாம. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பணக்காரன் ஏன் மேலும் பணக்காரன் ஆகிறான் அப்படின்னு. எலான் மஸ்க் இருக்கிறது வாடகை வீடு தான். உலக பணக்காரர் பட்டியல்ல டாப் 1ல இருக்கிறதும் அவர் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? பணக்காரர்களுக்கு அசெட்ஸ் எது, லயபிலிட்டி எதுன்னு நல்லாவே தெரியும்னு தெரியுது. ஒரு காரை வாங்கி 5 வருஷம் கழிச்சு வித்தா அதை விட கம்மியான விலைக்கு தான் விற்க முடியும். அப்படின்னா அது சொத்து கிடையாது, லயபிலிட்டி. ஒரு வீடை கட்டி அந்த வீடை 20 வருஷம் கழிச்சு விற்கிறோம்னா அந்த வீட்டை மதிப்பிட மாட்டாங்க, அந்த நிலத்தை மட்டும்தான் மதிப்பிடுவாங்க. அப்படின்னா ஒரு வீடு சொத்தே கிடையாது, லயபிலிட்டி. ஒரு கம்மியான விலையில நிலத்தை வாங்கி 10 வருஷம் கழிச்சு அதை அப்ரிஷியேட் ஆகி அதிக விலையில விற்கிறீங்கன்னா அதுதான் சொத்து. தங்கம் விலை தாறுமாறா குறைஞ்சு பார்த்திருக்கீங்களா? தங்கம் விலை தாறுமாறா ஏறி தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அது ஆப்வியஸ்லி சொத்து தான். உங்களுக்கு எதெல்லாம் பணம் சம்பாதிச்சு கொடுக்குதோ, நீங்க வாங்கும் பொருள் எதெல்லாம் அதிக மதிப்படையுதோ அது எல்லாமே சொத்து தான். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஆடம்பரத்துக்காக தேவையில்லாம செலவு பண்ணாம முதலீடு பண்ண முயற்சிங்க. நம்பர் 6, இம்பல்ஸ் பையிங். இதை நான் அடிக்கடி சொல்றது தான். ஒரு பொருள் மலிவு விலையில கிடைக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொருளை வாங்கணும்னு அவசியமே இல்லை. அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்தா கொஞ்சம் அதிக விலை கொடுத்து அந்த பொருளை வாங்குறதும் தப்பே இல்லை. ஆன்லைன்ல அந்த ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல்னு ஆஃபர் போடுற நேரத்துல அதிகமான மக்கள் பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ என்ன விலையில இருக்குதுன்னு பார்க்க போவாங்க. விலை கம்மியா இருக்கிறத பார்த்த உடனே அந்த பொருளை வாங்கணும்னு அந்த ஊந்துதல் ரொம்பவே அதிகமாயிரும். அந்த நேரத்துல அந்த பொருள் இதுக்கு முன்னாடி எவ்வளவு விலையில இருந்துச்சு, உண்மையிலேயே இது விலை கம்மியா தான் இருக்குதா அப்படின்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. உடனே அந்த பொருளை வாங்கணுன்ற எண்ணம் தான் இருக்கும். இப்படி நீங்க பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால எந்த முதலீட்டையும் செய்ய முடியாது. இன்னைக்கு முதலீடு பண்றது மூலமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு சந்தோஷமா இருப்பீங்க. அதனால தேவையுள்ள பொருட்களை வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நம்பர் 7, ஸ்பெண்டிங் டைம் டு சேவ் மணி.
என்னுடைய வருமானத்துல நான் 50% பணத்தை சேர்த்து வச்சோம்னா நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கால்குலேஷன் படி பார்த்தா உண்மையிலேயே உங்களால கோடீஸ்வரன் ஆக முடியும். நானும் அதுக்கான நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கும்போது 60 வயசுல உங்களுக்கு 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் 1 கோடி ரூபாயை சேர்த்து வச்சிருக்க முடியாது. அதுவே அந்த பணத்தை பங்கு சந்தையில முதலீடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 60 வயசுல கோடீஸ்வரன் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனா 60 வயசுல 1 கோடி ரூபாய் அப்படின்றது அந்த நேரத்துல இன்ஃபிளேஷன் கணக்குப்படி 50 லட்சமோ இல்ல 60 லட்சமோ தான் மதிப்பு கம்மியா இருக்கும். அந்த பணத்தை வச்சு கடைசி காலத்துல உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக தான் 30 வருஷத்துக்கு நீங்க காசு சேர்த்து வைக்க போறீங்களா? நேரத்தை செலவு பண்ணி பணத்தை சேமிச்சு வைக்கிறது ஒரு நல்ல பழக்கம் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு பதிலா அந்த பணத்தை முதலீடு பண்ணுங்க. பங்கு சந்தையில முதலீடு பண்ண சொல்லல, உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்றதுக்காக முதலீடு பண்ணுங்க. தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னைய கேட்டா அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே அதிகமா இருக்குது. நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டே ஒரு புது விஷயத்தை கத்துக்க முடியும். அந்த கத்துக்கிட்ட விஷயம் மூலியமா பணம் சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது செலவு பண்ணி நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க. பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு பதிலா பணத்தை அதிகமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. பணத்தை அதிகமா சம்பாதிச்சீங்கன்னா அதிகமா சேமிச்சு வைக்கலாம். அதிகமா சேமிச்சு வச்சா அதிகமா முதலீடு பண்ணலாம். அதிகமா முதலீடு பண்ணா 60 வயசுல 1 கோடி ரூபாயோட இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. 60 வயசுல 50-60 கோடியோட இருப்பீங்க. நம்பர் 8, பிளேயிங் டிஃபென்ஸ். நான் சொல்ல போற சூழ்நிலையில இருக்கிற நபரை நீங்களா நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறீங்க. அங்க உங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது. ஒரு 30,000 தான் சம்பளம். இப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகுது. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது. ஒரே ஒரு பொண்டாட்டி தான். எந்த விதமான சேவிங்ஸும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. கொஞ்சம் நகை மட்டும் சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்க வீட்டுல இருக்கிற உங்க ஒய்ஃப் வேலைக்கு போகல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கும்போது நீங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுப்பீங்களா? ஏதாவது தொழில் பண்ணலாம்னு முயற்சிப்பீங்களா? ஏதாவது புதுசா கத்துக்கலாம்னு யோசிப்பீங்களா? இல்ல அந்த வருஷம் முடிவுல எங்கேயாவது ஊர் சுத்தலாம்னு போவீங்களா? கண்டிப்பா இதை எதையுமே உங்களால பண்ண முடியாது. பணம் இல்லைனாவே குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள ஒரு லூசரா பார்ப்பாங்க. ஏன் நம்ம பொண்டாட்டியை நம்மள மதிக்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பணத்துக்காக நம்ம சண்டை போடுறத நிறுத்திட்டு நமக்காக பணம் சண்டை போட்டு நம்ம கிட்ட வரணும். வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம்னு உறுதியா பேசுற கோபியை நாம பார்க்கலாம். அவருடைய வளர்ச்சிக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கிய காரணமா இருந்தாலும் அவருடைய பேச்சு திறமையால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியாளரா இருக்கிறாரு. அதை தான் நான் ஸ்கில்னு சொல்றேன். கோபி அண்ணாவோட இன்கம் ஸ்ட்ரீம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 6வது இருக்கும். கோபி அண்ணாவோட ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்ட்ரீம் நீயா நானா ப்ரோக்ராம். 2வது நிறைய மேடைகள்ல ஏறி அவர் ஸ்பீச் கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு 2 லட்சம் ரூபாய் இல்லாம மேடையில் அவர் ஏறவே மாட்டாரு. மேபி தெரிஞ்ச காலேஜா இருந்தா ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கலாம். ஆனா அதுக்கு கீழே பணம் வாங்கிட்டு போற மாதிரிலாம் எனக்கு தெரியல. 3வது இன்கம் ஸ்ட்ரீம் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள் வெளியிட்ட நேரத்துல மட்டும் இல்ல 10 வருஷம் கழிச்சுனாலும் அந்த புத்தகம் வித்தா அவருக்கு பணம் வரதான் செய்யும். 4வது யூடியூப் இன்கம். இன்னைக்கு அவர் எந்த ஊருக்கு போய் என்ன பேசினாலும் அந்த வீடியோ லேக்ஸ் கணக்குல வியூஸ் போகுது. அதுல இருந்தும் அவருக்கு பணம் வரும். அதை கார்பரேட் லெவல்ல பண்றதுனால அதுல சம்பாதிக்கிற பாதி காசு ப்ரொடக்ஷனுக்கே போயிடும். இருந்தாலும் பணம் தானே. நீங்க ஊர் சுத்தினா சம்பாதிக்க முடியுமா? கோபி அண்ணா ஊர் சுத்தினா அவர் சம்பாதிப்பார். 5வது, அதிக பணம் சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு நிதி ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா அவர் பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. வருஷம் டிவிடெண்டாவே ஒரு குட்டி அமௌண்ட் அவருக்கு வந்துட்டே இருக்கும். 6வது, கண்டிப்பா அவர் FD போட்டிருப்பாரு. 10 லட்சம் ரூபான்றது கோபி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப குறுகிய காலத்துல அவரால் சம்பாதிக்க முடியும். அதனால அந்த பணத்தை ஒரு FDல போட்டிருப்பாரு. அதுல இருந்தும் அவருக்கு வட்டி வந்துட்டே தான் இருக்கும். எஜுகேஷன் தான் முக்கியம், வேலைக்கு போகிறதா முக்கியம் அப்படின்னு சொல்ற நபருக்கே 6 இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது. நம்மளால யூகிக்க முடிஞ்சதே 6 இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குதுன்னா நமக்கு தெரியாம எத்தனை இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குதோ. இன்னைக்கு நீயா நானாவை விட்டு கோபி அண்ணாவை துரத்தினாலும் அவரு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன் இப்படி ஆயிடுச்சு எல்லாம் வருத்தப்பட போறதில்ல. அவருக்கு இன்னும் 5 இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பணக்காரர்கள் ஏன் மேலும் பணக்காரர் ஆகுறாங்கன்னு. கோபி அண்ணா மேட்ரிக்ஸை உடைச்சிட்டாரான்னு கேட்டா கண்டிப்பா உடைச்சிட்டாரு. ஹீ இஸ் இண்டிபெண்டன்ட். மேபி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய கூட வாய்ப்பு இருக்கலாம். சோ உங்களுடைய இன்கம் ஸ்ட்ரீமை அதிகப்படுத்துங்க. நம்பர் 9, ஃபைண்ட் யுவர் பர்பஸ். நீங்க என்னவாக போறீங்கன்றதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னா பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நான் இப்ப யூடியூப்ல வீடியோ போடுறேன்னா இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் அதிக வியூஸ் வரணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி நான் யோசிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சோம்னா மத்த சேனல்ஸ் மாதிரியே 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ வரிசையா போட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி போடுற சேனல்ல வேல்யூ இருக்குதான்னு எனக்கு தெரியல. வாரத்துக்கு 2 வீடியோ போட்டாலும் சரி, வாரத்துக்கு 1 வீடியோ போட்டாலும் சரி, அந்த வீடியோ பாக்குற ஒரே ஒரு நபருக்கு உதவியா இருந்தாலும் கூட எனக்கு பெரிய சந்தோஷம் தான். எவ்வளவு தூரத்துக்கு அந்த வீடியோட மதிப்பு அதிகமாகுதோ அப்புறம்
தானாகவே அந்த வீடியோக்கு வியூஸ் போகும். ஒரு விஷயத்துல சக்சஸ் அடையணும்னா அதனுடைய ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, எஃபோர்ட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ரிசல்ட் தானாகவே சரியாகும். இது படிக்கிறதுக்கு மட்டும் ஒத்து வராது, மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஒத்து வரும். உங்களுடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடைய அடையாளமா மாறும். அதுல இருந்து நீங்க அதிக பணம் சம்பாதிக்க முடியும். அளவுக்கு அதிகமான பணத்தை சம்பாதிச்சீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைய முடியும். அதாவது நீங்க வேலைக்கே போகலனா கூட உங்களால சர்வே பண்ண முடியும். இப்படி நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த மேட்ரிக்ஸை உடைக்க முடியும். இல்ல நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சம்பளத்துக்காக 30-40 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு இஎம்ஐ கெட்டி அந்த மேட்ரிக்ஸ்குள்ளேயே தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா